வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு முதியோர் இல்லம். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அந்த சக்தி முதியோர் இல்லம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அந்த இல்லத்தோட உரிமையாளர் பேரு சத்யசீலன். அந்த இல்லத்துல வந்து தங்குற வயசானவங்களுக்கு மனசளவுலையும் உடல் அளவுலையும் சக்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இல்லத்துக்கு சக்தி முதியோர் இல்லம் அப்படின்னு பேரு வச்சாரு. சுமார் 15 ஏக்கர் நிலம். அந்த நிலத்துக்கு நடுவுல இருந்தது அந்த இல்லம். சுவத்துக்கு இளம் ஊதா நிறத்திலையும் பார்டருக்கு கரு ஊதா நிறத்திலையும் அந்த இல்லத்துக்கு பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. வரவேற்பறை, அந்த முதியோர் இல்லத்தோட ஆபீஸ், புத்தகம் வாசிப்பு அறை, பூஜை அறை, டைனிங் ஹால், பிறந்த நாள் விழாக்கள் மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பெரிய ஹால், அங்க தங்கி இருக்கிறவங்கள பாக்குறதுக்காக உறவினர்கள் யாராவது வந்தா அவங்க தங்குவதற்கு தனி விருந்தினர் அறை, இப்படி எல்லாம் தனித்தனியா அழகா இருந்தது. அதை விட முக்கியம், அத்தனை ரூமும் சுத்தமா இருந்தது. அந்த இல்லத்தை சுத்தி ரோஜா பூ செடிகளும் மல்லிகை பூ செடிகளும் செவந்தி பூச்செடிகளும் இருந்தது. அங்கங்க ஆர்ச்சு வளைவு மாதிரி நடபாதை வச்சிருந்தாங்க. அந்த ஆர்ச்சு வளைவு இரும்பு கம்பியால ஆனது. அது மேல ஜாதிமல்லி பூக்கொடிகள் படர்ந்து இருந்தது. வெயிலோட தாக்கம் தெரியாம இருக்க நிறைய வேப்ப மரங்கள் இருந்தது. மாதுளை மரங்களும் மாமரங்களும் இருந்தது. தென்னை மரங்கள், தேக்கு மரங்கள்னு இந்த மாதிரி பலவித மரங்கள் அந்த இல்லத்துக்கு வெப்பத்தை தடுத்து குளிர்ச்சிய கொடுத்துக்கிட்டு இருந்தது. அந்த இல்லத்துக்கு பின்புறம் காய்கறி தோட்டம் இருந்தது. அங்கிருந்து இயற்கை முறையில உருவாகிற காய்கறிகளை வச்சுதான் அந்த இல்லத்துல உணவை சமைப்பாங்க. பக்கத்திலேயே உயர்தர 24 மணி நேர ஹாஸ்பிட்டலும் மெடிக்கல் ஷாப்பும் இருந்தது. எப்பவும் 2 காரு தயார் நிலையில இருக்கும். இது தவிர ஒரு கால் டாக்ஸி ஏஜென்ட்டோட கான்ட்ராக்டும் போட்டிருந்தாங்க. அங்க தங்குற வயசானவங்க அனைவருக்கும் தனித்தனி ரூம். ஒவ்வொரு அறையிலையும் அட்டாச் பாத்ரூம், டிவி, எஃப்எம், டேபிள், நாற்காலி, சோஃபா, பெட்டு, தலையணை, ஏசி, இப்படி எல்லா வசதிகளும் அந்த சக்தி முதியோர் இல்லத்துல இருந்தது. எமர்ஜென்சி அப்படின்னா அந்த முதியோர் இல்லத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அலார சுவிட்சு பெட்டுக்கு அடியில பொருத்தப்பட்டு இருந்தது. அந்த இல்லத்தோட உரிமையாளர் சத்யசீலன் தான். ஆனா அத பொறுப்பா நிர்வாகம் செஞ்சு அங்க உள்ள வயசானவங்க மனசு நோகாம பாத்துக்கிறது மீனாதான். மீனாவுக்குன்னு யாரும் இல்ல. அவ பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஒரு அனாதை ஆசிரமத்துலதான். அதனால அவளுக்கு உறவுகளோட அருமை நல்லா தெரியும். எல்லா உறவுகளோட இருக்கிறவங்களுக்கு உறவுகளோட அருமையும் பெருமையும் தெரியறதில்ல. யாருமே இல்லாம தனிமைய துணையா கொண்டு வாழ்றவங்களுக்கு தான் உறவுகளோட அருமையும் பெருமையும் நல்லா தெரியும். அதுபோலதான் மீனாவும். அவளுக்குன்னு யாரும் இல்ல. அதனால அங்க உள்ள வயசானவங்க ஒவ்வொருத்தரையும் தன்னோட அப்பா அம்மாவா, மாமா அத்தையா, சித்தி சித்தப்பாவா, பெரியப்பா பெரியம்மாவா, தாத்தா பாட்டியா நினைச்சு அவங்களுக்கான பணிவிடைகளை மனசார செய்வா. ஒவ்வொருத்தரையும் உறவு முறை சொல்லி உரிமையோட அழைச்சு பாசமா பேசுவா, பழகுவா. அங்க உள்ளவங்களுக்கு தனிமையோட கொடுமை தெரியக்கூடாது அப்படின்றதுல மீனா ரொம்ப கவனமா இருப்பா. அப்படித்தான் ஒரு நாள் மீனா அந்த இல்லத்தோட ஆபீஸ்ல உள்ள கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த இல்லத்தை சுத்தி பார்த்தபடியே ஆனந்தும் அவனோட ஒய்ஃப் பிரியாவும் வந்தாங்க. வந்தவங்கள மீனா கவனிக்கல. மும்மரமா மீனா கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. மேடம் அப்படின்னு ஆனந்த் கூப்பிட்டதும் மீனா நிமிந்து பார்த்தா. வாங்க சார், வாங்க மேடம், உட்காருங்க அப்படின்னு சொல்லி தனக்கு முன்னாடி உள்ள 2 சேரை பார்த்து கை நீட்டுனா மீனா. ஆனந்தும் பிரியாவும் அந்த சேர்ல உட்கார்ந்தாங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? என் பேரு ஆனந்த், இவ என் மனைவி, பேரு பிரியா. நைஸ் நேம். என் பேரு மீனா. நான் இந்த சக்தி முதியோர் இல்லத்துல வேலை பார்க்கறேன். ஓ, ஓகே மேடம். என் அப்பா அம்மாவை இந்த இல்லத்துல சேர்க்கணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி சில கேள்விகளுக்கு எனக்கு பதில் வேணும். கேளுங்க மேடம். உங்க அப்பா அம்மாவுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? எங்க அப்பாவுக்கு 70 வயசு, அம்மாவுக்கு 65 வயசு இருக்கும். ஓகே. நீங்க 2 பேரும் வேலைக்கு போறீங்களா? ஆமா, நாங்க சொந்தமா பிசினஸ் பண்றோம். 2 பேரும் சேர்ந்துதான் அதை பாத்துக்கிறோம். ஓ, 2 பேரும் பிசினஸ பாத்துக்கிறதால உங்க அப்பா அம்மாவை பாத்துக்க முடியல. அதனால இங்க கொண்டு வந்து விடுறீங்க. ஆமே ரைட் அப்படின்னு கேட்டா மீனா.
இல்ல மேடம், எனக்கு 40 வயசு, என் மனைவிக்கு 37 வயசு. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் பிசினஸ பாத்துக்கிறோம். வீட்ல எல்லா வேலைக்கும் ஆள் இருக்கு. எங்களால பெத்தவங்களையும் பாத்துக்கிட்டு பிசினஸையும் கவனிக்க முடியும். ஓ, அப்போ உங்க மனைவிக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கும் ஒத்து போகல, பொறுத்தது போதும்னு இங்க கொண்டு வந்து விடுறீங்க, அப்படித்தானே? இல்ல மேடம், என் மனைவிக்கும் எங்க அம்மாவுக்கும் ஆரம்பத்துல ஒத்து போகலதான். அப்புறம் போக போக 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையும் எங்க அப்பாவையும் குறை சொல்லும் போது 2 பேருக்குள்ளேயும் அவ்வளவு ஒத்துமை இருக்கும் மேடம் அப்படின்னு ஆனந்த் சொன்னதும் மீனா சிரிச்சா. ஆனா பிரியா அழுதா. ஐயோ பிரியா மேடம், ஏன் அழுகுறீங்க? இல்ல மேடம், என் மாமனார் மாமியார் அவ்வளவு நல்லவங்க, பாசமானவங்க. என் அப்பா அம்மா கூட என்னை இவ்வளவு நல்லா பாத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கண்ணீரை தொடச்சுக்கிட்டா பிரியா. அப்புறம் ஏன் மேடம் அவங்கள இங்க கொண்டு வந்து விடுறீங்க? அது ஒரு பெரிய கதை மேடம். நீங்க தப்பா நினைக்கலைனா என்கிட்ட அந்த கதைய சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த கதை தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க அவங்க கிட்ட நடந்துக்க முடியும். அது மட்டும் இல்ல, அவங்க இங்க வந்த பிறகு அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அதுக்காகத்தான் கேக்குறேன் அப்படின்னா மீனா. உங்ககிட்ட சொல்றதுல எந்த தப்பும் இல்ல மேடம். யாருக்கிட்டையாவது சொன்னாதான் எங்க மனபாரமும் குறையும். அது மட்டும் இல்ல, உங்க மூலமா எங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சா நாங்க என் அப்பா அம்மாவை இங்க விடவே மாட்டோம். ஏன்னா அவங்கள இங்க விடுறதுல எங்க 2 பேருக்கும் உடன்பாடே இல்ல அப்படின்னா ஆனந்த். அப்படியா? அப்ப சொல்லுங்க, என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் தீர்வு சொல்றேன் அப்படின்னா மீனா. உடனே கண்ணீரை தொடச்சுக்கிட்டு நீண்ட பெருமூச்சு விட்டுக்கிட்டு அவங்களோட கதைய சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனந்தும் பிரியாவும். ஆனந்தோட அப்பா பேரு சாமிநாதன், அம்மா பேரு செல்லம்மா. சாமிநாதன் செல்லம்மா தம்பதிகளுக்கு ஒரு மகன் ஒரு மக. மகன் பேரு ஆனந்த், மக பேரு சரஸ்வதி. தன்னோட வாழ்க்கைய தங்களோட பிள்ளைகளுக்காகவே அர்ப்பணிச்சவங்க தான் சாமிநாதனும் செல்லம்மாவும். சாமிநாதன் ஒரு தனியார் கம்பெனில நல்ல பதவியில நல்ல சம்பளத்துல வேலை பார்த்தாரு. வர வருமானம் அவங்களுக்கு போதுமானதா இருந்தது. ஒரு ஆண் குழந்தைய எப்படி வளர்க்கணுமோ அப்படி ஆனந்த வளர்த்தாங்க. பெண் பிள்ளைகளுக்கு காவலனா ஆண் பிள்ளை இருக்கணுமே தவிர அடக்கி ஆள்றவனா இருக்கக்கூடாது. வேலியே பயிர மேயக்கூடாது. ஆண் பிள்ளைகளை அளவும் கூடாது, அதே சமயம் பெண் பிள்ளைகளை அள வைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆனந்த வளர்த்தாங்க. ஒரு ஆண்கிட்ட எப்படி பழகணும், சமுதாயத்துல பெண்கள் துணிச்சலா அதே சமயம் நியாயமா நேர்மையா எப்படி நடந்துக்கணும், யாரு மனசையும் நோகடிக்காம எப்படி பேசணும், கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் மாமியார பெத்தவங்க மாதிரி எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து சரஸ்வதிய வளர்த்தாங்க. அது மட்டும் இல்ல, ஆனந்துக்கும் சரஸ்வதிக்கும் என்ன பிடிக்குமோ அத சமைச்சு கொடுக்க செல்லம்மா தயங்குனதே இல்ல. ஆனந்துக்கு வெண்டைக்காய் பொரியல் பிடிக்கும், சரஸ்வதிக்கு வெண்டைக்காய் பச்சடி பிடிக்கும். 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி தனித்தனியா சமைச்சு கொடுப்பா செல்லம்மா. ஆனந்த MBA படிக்க வச்சாங்க. சரஸ்வதிக்கு மேக்ஸ்னா உயிரு, அதனால BSc மேக்ஸ் படிச்சா. ஆனந்தையும் சரஸ்வதியையும் எந்த ஒரு குறையும் இல்லாம நல்ல முறையில வளர்த்து படிக்க வச்சாங்க சாமிநாதனும் செல்லம்மாவும். நாட்கள் ஓடுச்சு. சரஸ்வதிக்கு வரன் பார்த்தாங்க. மாப்பிள்ளையோட பேரு மகேஷ். மகேஷ் அமெரிக்காவுல வேலை பார்க்கறான். கல்யாணம் முடிஞ்சதும் மகேஷ் கூட சரஸ்வதியும் அமெரிக்கா போயிட்டா. அதுக்கப்புறம் ஆனந்த் பிரியா கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஆன புதுசுல பிரியாவுக்கும் செல்லம்மாவுக்கும் ஒத்து போகவே இல்ல. கல்யாணம் ஆன மறுநாள் பிரியா அவங்களோட ரூம்ல இருந்தா. சமையல் அறையில இருந்து செல்லம்மா பிரியாவை கூப்பிட்டா. பிரியா, இங்க வாமா, வந்து காஃபி போடு அப்படின்னா செல்லம்மா. நேத்து தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள நான் கிச்சனுக்கு போய் வேலை பார்க்கணுமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா பிரியா. ஆனா வெளிப்படையா சொல்லாம இதோ வாரேன் அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டே சமையலறைய நோக்கி நடந்தா. அந்த பாத்திரத்தை எடுமா, அந்த காஃபி பவுடர் டப்பாவை எடுமா, அந்த சக்கரை டப்பாவை எடுமா, இப்படி ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருந்தா செல்லம்மா. நான் இந்த வீட்டுக்கு புதுசு, எந்த பொருள் எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அத தெரிஞ்சுக்கிற வரைக்குமாவது என்ன வேலை வாங்காம இருக்கலாம்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா பிரியா. ஆனா வழக்கம் போல வெளிப்படையா சொல்லல. அப்புறம் காஃபி ரெடியானதும் இத கொண்டு போய் உன் மாமனாருக்கும் உன் புருஷனுக்கும் குடுமா அப்படின்னா செல்லம்மா. மாமனார்கிட்ட இன்னும் அவ பேசவே ஆரம்பிக்கல. இப்போ எப்படி போய் காஃபிய குடுக்கறது?
கொஞ்சம் எல்லார் கூடவும் பழகுன பிறகு இதெல்லாம் செய்யலாம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்னு வழக்கம் போல மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா பிரியா. ஆனா வெளிப்படையா சொல்லாம காஃபிய வாங்கிக்கிட்டு போனா பிரியா. மாமனார் சாமிநாதன் கிட்ட மாமா காஃபி அப்படின்னு சொல்லிக்கிட்டே காஃபிய நீட்டுனா. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே காஃபிய எடுத்தாரு சாமிநாதன். அப்புறம் புருஷன் ஆனந்துக்கு காஃபிய கொடுத்தா. இப்படி எல்லாத்துக்கும் பிரியாவை கூப்பிட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருந்தா செல்லம்மா. தினம் தினம் ஆனந்து கிட்ட அவ அம்மா செல்லம்மாவை பத்தி பிரியா குறை சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. இப்படியே 1 மாசம் ஓடிருச்சு. அந்த வீட்டையும் அந்த வீட்டு ஆட்களையும் பத்தி பிரியா நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அந்த வீட்ல என்ன இடத்துல என்ன பொருள் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா பிரியா. அப்புறம் ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது செல்லம்மா சொன்னா, டே ஆனந்த், பிரியாவும் படிச்ச பொண்ணு, உன் கூட ஆபீஸுக்கு கூட்டிட்டு போடா. அவ ஆபீஸுக்கு வந்துட்டா அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு துணைக்கு யாருமா இருக்கா அப்படின்னு கேட்டான் ஆனந்த். டேய், பிரியா என்ன இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய வந்த வேலைக்காரியா இல்ல வயசான எங்களை பாத்துக்க வந்த நர்ஸா? இந்த வீட்டு மருமகடா அவ. புரியுதுமா, இருந்தாலும் நீங்க தனியா சமையலறையிலிருந்து கஷ்டப்படணும், அதுக்காக சொன்னேன். அது ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நான் பாத்துக்கிறேன். அப்படி என்னால முடியலைனா வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன செல்லம்மாவ வியப்பா பார்த்தாங்க ஆனந்தும் பிரியாவும். அவங்களோட வியப்புக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டா செல்லம்மா. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, டேய், பிரியாவ நான் வேலை வாங்கினதுக்கு காரணம் இந்த வீடு அவளுக்கு பழகணும், இந்த வீட்டு ஆட்களோட அவ நெருக்கமா பழகணும். இது நம்ம வீடுன்னு என்ன வரணும், இந்த வீட்ல என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்குன்னு அவ தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வையி, அப்போ பிரியாவுக்கு சிரமமா இருக்க கூடாது பாரு. அதுக்காகத்தான் அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். அவளும் இப்ப எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா. இனி படிச்ச பொண்ணு சமையலறையிலிருந்து கஷ்டப்படுறது சரியில்லை, அவளையும் உன் கூட ஆபீஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்ன செல்லம்மாவ இமைக்காம பார்த்தாங்க ஆனந்தும் பிரியாவும். பிரியா கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சுது. செல்லம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா. அப்புறம் ஆனந்த பார்த்து சொன்னா, ஏங்க, அத்தை ஆசைப்படி நானும் உங்க கூட வரேன். ஆனா அதுக்காக அத்தை இத்தனை வயசுக்கு அப்புறமும் எல்லா வேலையும் செஞ்சு கஷ்டப்படக்கூடாது. வீட்டு வேலைக்கு ஆள் வச்சிடலாம், அந்த ஆளை அத்தை சூப்பர்வைஸ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொன்ன பிரியாவ கட்டி பிடிச்சுக்கிட்டா செல்லம்மா. அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து வீட்டு வேலைக்கு பொன்னம்மா அப்படின்றவள ஏற்பாடு பண்ணா ஆனந்த். பொன்னம்மாவும் எல்லா வேலைகளையும் பொறுப்பா பார்த்தா. ஆனந்தும் பிரியாவும் ஆபீஸுக்கு போயிட்டு வந்தாங்க. நாட்கள் ஓடுச்சு. ஆனந்த் பிரியா தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்தாங்க. மகன் பேரு மனோஜ், மக பேரு மஞ்சு. அங்க சரஸ்வதி மகேஷ் தம்பதிகளுக்கு 2 ஆண் குழந்தைங்க பிறந்துச்சு. பேர் வருண் தருண். வருண் தருணோட வீடியோ கால்ல பேசினாங்க சாமிநாதனும் செல்லம்மாவும். இப்படி பேத்தி பேரன்களோட சாமிநாதனும் செல்லம்மாவும் சந்தோஷமா இருந்தாங்க. வருஷங்கள் ஓடுச்சு. இப்போ மனோஜ் 12வது படிச்சிட்டு இருக்கான். மஞ்சு 10வது படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் குரூப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு ராத்திரி வீட்டுக்கு லேட்டா வந்தா. அவ வந்ததும் பிரியா எதுவும் பேசாம சாப்பாட்டை எடுத்து வச்சா. மஞ்சு கை கழுவிட்டு சாப்பிட வந்தா. அப்போ செல்லம்மா கேட்டா, அம்மாடி மஞ்சு, ஏண்டா இவ்வளவு நேரம்? குரூப் ஸ்டடி பாட்டி அப்படின்னா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்காந்து படிப்போம். எங்க படிப்பீங்க? பள்ளிக்கூடத்துலயா? இந்நேரம் வரைக்கும் பள்ளிக்கூடம் திறந்திருக்குமா என்ன? ஐயோ பாட்டி, பள்ளிக்கூடத்துல இல்ல, என் ஃப்ரெண்டு வீட்ல. ஃப்ரெண்டு வீட்லயா? அவ வீடு எங்க இருக்கு? அவ இல்ல, அவன் பேரு சூர்யா. அவன் வீடு மகாலட்சுமி நகர்ல இருக்கு. சூர்யாவா? ஆம்பளை புள்ளதான் உனக்கு ஃப்ரெண்டா? பொம்பளை புள்ள ஃப்ரெண்டு யாரும் உனக்கு இல்லையா? ஏன் இல்ல? நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ஏன் அவங்க வீட்டுக்கு போகாம ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு போன? சப்பா, எவ்வளவு கேள்வி! என்னால முடியல. மொத்தமா எல்லா கேள்வியும் கேட்டுரு பாட்டி, நான் பதில் சொல்றேன். இல்லம்மா, பொம்பளை பிள்ளை யார் வீட்டுக்காவது போயிருக்கலாம்ல. அது என்ன வயசு புள்ள ராத்திரி நேரத்துல ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு போய் படிக்கிறது? ஐயோ பாட்டி, நீ பழைய பஞ்சாங்கம், உனக்கு இதெல்லாம் புரியாது. இந்த காலத்துல போய் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பேசிக்கிட்டு. இங்க ஆண் பெண் எல்லாரும் சமம். ஆணும் பெண்ணும் சமம்னு எனக்கும் தெரியும். ஆனா ஒரு ஆண் தப்பு பண்ணா அதனால பாதிக்கப்பட போறது அவன் மட்டும்தான். ஆனா அதுவே
ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அதனால பாதிக்கப்பட போறது அவ மட்டும் இல்ல, அவ குடும்பமே தான். இப்ப என்ன பாட்டி, நான் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்றியா? அப்படி சொல்லலம்மா. தப்பு நடந்துடக்கூடாதுன்னு பயப்படுறேன். பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, டியூஷனுக்கு போறீங்க, அங்கெல்லாம் படிக்காதத இந்த குரூப் ஸ்டடியில படிக்க போறீங்களா? சரி, அப்படியே படிச்சாலும் இங்க நம்ம வீட்ல படிங்க. எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. ஓ, அப்படியா? அப்போ பசங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. உனக்கு ஓகேவா? பசங்களா? ஆமா, பசங்க இங்க வந்தா இப்படித்தான் அட்வைஸா பண்ணி கொலையா கொல்லுவேன் தான் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படிக்கிறேன். இப்பவும் என் உயிரை வாங்குற அப்படின்னு பாட்டி செல்லம்மாவை பார்த்து சொல்லிட்டு அப்புறம் அம்மா பிரியாவை பார்த்து சொன்னா மஞ்சு. என்னம்மா இது? ச்சே, கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரேன், நிம்மதியா சாப்பிட கூட முடியல, வீடா ஹாஸ்டலான்னு தெரியல, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாதி சாப்பாட்டுல கைய கழுவிட்டு மஞ்சு எழுந்து உள்ள போனா. மக சாப்பிடாம போறத பார்த்து பெத்த உள்ளம் துடிச்சுது. அதனால பிரியா செல்லம்மாவை பார்த்து சொன்னா, அத்தை, உங்க காலம் வேற, இந்த காலம் வேற. எங்களுக்கு தெரியும் எங்க பொண்ண பத்தி. தயவு செஞ்சு அவ விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இப்ப பாருங்க, அவ சாப்பிடாம போறா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா உள்ள போனா. செல்லம்மா கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சுது. அவ தோளை தொட்டு பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி கண்களால சைகை காட்டினாரு சாமிநாதன். அப்புறம் சாமிநாதனும் செல்லம்மாவும் அவங்களோட ரூம்குள்ள போனாங்க. அதுக்கப்புறம் மஞ்சு விஷயத்துல செல்லம்மா தலையிடுறதே இல்ல. நாட்கள் ஓடுச்சு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தோட்டத்துல செடிகளுக்கு பாத்தி கட்டி உரம் போட்டுக்கிட்டு இருந்தாரு சாமிநாதன். அங்க உள்ள ஊஞ்சல்ல உட்கார்ந்து செல்போனை பாத்துக்கிட்டு இருந்தான் மனோஜ். சாமிநாதன் செடிகளுக்கு இயற்கை உரம்தான் போடுவாரு. மண்புழு உரம், தொழு உரம், வேப்பம் புண்ணாக்கு மூணையும் கலந்துதான் போடுவாரு. அன்னைக்கு மண்புழு உரம், தொழு உரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வேப்பம் புண்ணாக்கு பாக்கெட்டை உள்ளேயே மறந்து வச்சுட்டு தோட்டத்துக்கு வந்துட்டாரு சாமிநாதன். செடிகளுக்கு பாத்தி கட்டிட்டு உரத்தை ஒன்னா கலக்கும் போதுதான் வேப்பம் புண்ணாக்கு இல்லாதத கவனிச்சாரு சாமிநாதன். சுத்தியும் முத்தியும் பார்த்தாரு. அங்க பேரன் மனோஜ் ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கிறது தெரிஞ்சது. அதனால சாமிநாதன் அவனை கூப்பிட்டாரு. மனோ. அவன் திரும்பியே பார்க்கல. மறுபடியும் சத்தமா கூப்பிட்டாரு. அவன் திரும்பவே இல்ல. இப்படியே 4 தரம் சத்தமா கூப்பிட்டாரு. சத்தமா கூப்பிட்டதுல சாமிநாதனுக்கு இருமலே வந்துருச்சு. அதுக்கப்புறம்தான் மனோ வந்தான். என்ன தாத்தா? ஏண்டா, உன்னை எத்தனை தரம் கூப்பிடுறது? கேட்கலையா? கேட்டுச்சு கேட்டுச்சு. என்ன விஷயம் சொல்லு. கேட்டுச்சா? ஏண்டா, வயசானவன் இங்க காட்டுக்கத்தா கத்திக்கிட்டு இருக்கேன், அசால்ட்டா வந்து கேட்டுச்சுன்னு சொல்ற? அதான் வந்துட்டேன்ல. என்ன விஷயம்னு சொல்லு தாத்தா. நான் கூப்பிட்ட அடுத்த நொடி உங்க அப்பே என் முன்னாடி வந்து நிப்பான். ஆனா 4 தரம் கூப்பிட்டாதான் துரைக்கு காதே கேக்குது. கொஞ்சம் கூட பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லடா உனக்கு. சபா, ஆரம்பிச்சிட்டியா? பொழுது விடிஞ்சிருச்சே, இன்னும் ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்ட. ரொம்ப சந்தோஷம். இதுக்குத்தான் நான் ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டுல தங்குறது இல்ல. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோ அங்கிருந்து கோபமா வெளியில கிளம்புனான். அவன் போறத பாத்துக்கிட்டே இருந்தாரு சாமிநாதன். மனோ கேட்ட நெருங்குறதுக்கும் மட்டன் வாங்க போன ஆனந்த் உள்ள வரவும் சரியா இருந்தது. மனோ கிட்ட விசாரிச்சான் ஆனந்த். மனோ சாமிநாதனை கை காட்டி ஏதோ சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு வெளியில போயிட்டான். ஆனந்த் எதுவும் சொல்ல முடியாம அவனை தடுக்கவும் முடியாம அமைதியா வீட்டுக்குள்ள வந்தான். மட்டனை சமையலறையில இருந்த பிரியா கிட்ட கொடுத்துட்டு தோட்டத்துக்கு வந்தான். சாமிநாதனை கூப்பிட்டான். அப்பா, சொல்லுப்பா. மனோவை கூப்பிட்டீங்களாமே, என்ன வேணும்பா? ஆமா ஆனந்த், தெரியாம கூப்பிட்டுட்டேன். நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லப்பா, என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்லப்பா, வேப்பம் புண்ணாக்க மறந்து ரூம்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதை எடுத்து தர சொல்லிதான் மனோவை கூப்பிட்டேன். பரவாயில்லப்பா, நான் போய் எடுத்துக்கிறேன். இருங்கப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆனந்த் திரும்பினான். அப்போ செல்லம்மா வேப்பம் புண்ணாக்கோட வந்தா. இந்தாங்க, நீங்க மறந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வேப்பம் புண்ணாக்க கையில வாங்கிக்கிட்டு கண்களாலேயே நன்றி சொன்னாரு சாமிநாதன். அப்புறம் ஆனந்த பார்த்து சாமிநாதன் சொன்னாரு. ஆனந்த், உன்ன மாதிரி இல்லப்பா உன் பிள்ளை. உன்னையவே அவன் மதிக்க மாட்றான், அப்புறம் என்ன எப்படி மதிப்பான்? இவெல்லாம் கடைசி காலத்துல உன்னையும் பிரியாவையும் காப்பாத்துவான்னு எனக்கு தோணலப்பா. நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. முன்னாடியே உங்களுக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் மிச்சம் மீதிய உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உரத்தை கலக்கறதுல மும்மரமாயிட்டாரு சாமிநாதன்.
ஆனந்த் தலை குனிஞ்சபடி உள்ள போனான். சாமிநாதன் தோலை தொட்டு, பரவாயில்ல நம்ம பேரன்தானே அப்படின்ற மாதிரி கண்களால சைகை காட்டுனா செல்லம்மா. நாட்கள் ஓடுச்சு. ஒரு நாள் ஆனந்த் வீட்டுக்கு ஆனந்தோட பிசினஸ் கிளைண்ட் சுந்தரராஜன் குடும்பத்தோட வந்திருந்தாரு. அதனால அன்னைக்கு விருந்து தடபுடலா ரெடியாச்சு. எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. மஞ்சுவும் மனோவும் செல்போனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டாங்க. மனோ, மஞ்சு போனை கீழே வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னா செல்லம்மா. மனோவும் மஞ்சுவும் கண்டுக்கல. அதனால சாமிநாதன் சொன்னாரு, மனோ, மஞ்சு, பாட்டி சொன்னது கேட்கலையா, போனை வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னாரு. மனோவும் மஞ்சுவும் கோபமா தாத்தா பாட்டிய பார்த்துட்டு மறுபடியும் செல்போனை பார்த்தாங்க. செல்லம்மாளுக்கு கோபம் வந்துருச்சு. அவங்க கையில இருந்து போனை பறிச்சு கீழே வச்சா. அப்புறம் சொன்னா, பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்காரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கோபமா சொன்னா செல்லம்மா. பாட்டி, கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? ஒருத்தங்க கையில இருந்து அவங்க பொருளை அவங்க அனுமதி இல்லாம பறிக்கலாமா அப்படின்னா மஞ்சு. சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி போனை பாக்குறத விட நான் செஞ்சது ஒன்னும் தப்பு இல்ல. சாப்பாடு அன்னபூரணி, அதுக்கு உண்டான மரியாதைய கொடுங்க. இந்த சாப்பாட்டை உருவாக்க ஒவ்வொரு விவசாயியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தான் கெஸ்ட் முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு தெரியல அப்படின்னா மனோ. டேய், பாட்டி வயசுல பெரியவங்க, ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்னா ஆனந்த். வயசுல பெரியவங்களா இருந்தா மட்டும் போதாது, பிஹேவியர்லயும் பெரியவங்களா நடந்துக்கணும். மரியாதைய கேட்டு வாங்க கூடாது, அவங்க நடந்துக்கிறத பார்த்து நாங்களா கொடுக்கணும் அப்படின்னா மஞ்சு. மஞ்சு, தாத்தாவும் பாட்டியும் உங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க, சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். இப்படி செல்போனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா சாப்பாடு உடம்புல ஒட்டாது, அப்புறம் சத்து இல்லாம தொட்டதுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போகும். யாரு நல்லது சொன்னாலும் கேட்டுக்கணும், இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னா பிரியா. அம்மா, வர வர நீயும் பாட்டி மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. எரிச்சலா இருக்கு. எங்களுக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நாங்க ஹாஸ்டல் போறோம் அப்படின்னா மஞ்சு. மஞ்சு சொன்னதை கேட்டு எல்லாரும் திடுக்கிட்டு போயிட்டாங்க. மஞ்சு, என்ன பேச்சு இதெல்லாம் அப்படின்னு கோபமா கேட்டான் ஆனந்த். ஆமாப்பா, எங்க காலம் வேற உங்க காலம் வேற. நீங்க வேணா உங்களை பெத்தவங்கள பார்த்து பயந்துருக்கலாம், மரியாதை கொடுத்துருக்கலாம். ஆனா எங்களால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. எங்களுக்கு ஃப்ரெண்டா பழகுற அப்பா அம்மா தான் வேணும். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போடுற, கட்டுப்பாடு விதிக்கிற, அட்வைஸ் பண்ற பூமர் அப்பா அம்மா எங்களுக்கு வேண்டாம். இதுதான் நாங்க. இது சொன்னாலும் தாத்தா பாட்டிக்கு புரிய போறதில்ல. உங்களுக்கு புரிஞ்சாலும் உங்களால எங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா உங்களை தாத்தா பாட்டி அப்படி இருக்க விட மாட்டாங்க. எங்களுக்கு சித்தப்பான்னு யாராவது இருந்திருந்தா கொஞ்ச நாளைக்கு தாத்தா பாட்டிய அங்க அனுப்பிட்டு நாங்க நிம்மதியா இருக்கலாம். இங்க அதுக்கும் வழி இல்ல. ஒரே ஒரு அத்தை, அதுவும் அமெரிக்காவுல இருக்காங்க. எல்லாம் எங்க தலையெழுத்து. அதனால நாங்க ஹாஸ்டலுக்கு போறோம். எங்களை பார்க்கணும்னா சண்டே நீங்களும் மம்மியும் மட்டும் ஹாஸ்டலுக்கு வாங்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்னா மனோ. மனோ சொன்னதை கேட்டு அப்படியே சேர்ல இடிஞ்சு போய் உட்கார்ந்தாங்க சாமிநாதனும் செல்லம்மாளும். ஆனந்துக்கும் பிரியாவுக்கும் யார சமாதானப்படுத்தணும்னே தெரியல. அப்பா அம்மா சொல்றது சரிதான், இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவா பேசுனா மகனும் மகளும் கோச்சிக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போயிருவாங்க. சரி, மகளுக்கு ஆதரவா பேசுனா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த பெத்தவங்களோட மனசு நோகும். என்ன செய்யறதுன்னு புரியாம விழிச்சான் ஆனந்த். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சுந்தரராஜன் சொன்னாரு, எல்லாம் நம்ம தலையெழுத்து ஆனந்த் சார். நம்மள பெத்தவங்களுக்கும் நாம பயந்தோம், இப்போ நாம பெத்ததுக்கும் நாம பயப்பட வேண்டியதா இருக்கு. சரி, நாங்க வந்த நேரம் சரியில்லை. நீங்க உங்க பசங்களை, உங்க அப்பா அம்மாவை சமாதானப்படுத்துங்க, நாங்க இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரராஜன் குடும்பத்தினர் அங்க இருந்து கிளம்புனாங்க. அப்புறம் பிரியாவும் ஆனந்தும் மனோவையும் மஞ்சுவையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாங்க. ஆனா மஞ்சுவும் மனோவும் தெளிவா அவங்க முடிவை சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா, எங்களுக்கும் தாத்தா பாட்டிக்கும் ஒத்து போகல. ஒண்ணு அவங்கள ஓல்டேஜ் ஹோமுக்கு போக சொல்லுங்க, இல்ல நாங்க ஹாஸ்டலுக்கு போறோம் அப்படின்னாங்க. என்ன சொல்றது, என்ன பேசுறது, எப்படி சமாதானப்படுத்துறது, எப்படி இந்த பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரது அப்படின்னு தெரியாம தவிச்சு போய் வெளியில வந்தாங்க ஆனந்தும் பிரியாவும். ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சாமிநாதனும் செல்லம்மாளும் தெளிவான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. ஆனந்த் பிரியாவை பார்த்து சொன்னாங்க, தம்பி, நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. எங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுருங்க. நாங்க அங்க இருந்துப்போம். பாவம் சின்ன பிள்ளைங்க,
ஹாஸ்டல்ல இருந்து கஷ்டப்பட வேண்டாம். அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ அதை விட அங்க பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்குமோ, அதனால பிள்ளைங்க இங்க இருக்கட்டும். நாங்க வயசானவங்க, காடு வா வாங்குது, வீடு போங்குது, நாங்க எங்க வேணாலும் இருந்துப்போம். நீ நாளைக்கே ஒரு முதியோர் இல்லத்துல எங்களை சேர்த்து விட்டுரு. நாங்க போய் எங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்குள்ள போனாங்க. சாமிநாதனும் செல்லம்மாளும். ஆனந்தும் பிரியாவும் கண்கள்ல கண்ணீர் ததும்ப எதுவும் பேச முடியாம அமைதியா நின்னுகிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்லி முடிச்சாங்க ஆனந்தும் பிரியாவும். இத கேட்ட மீனாவோட கண்கள் கலங்குச்சு. அப்புறம் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு கேட்டா, நாளைக்கு ஒரு நாள் உங்க பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் போட முடியுமா? முடியும் மேடம். ஏன் மேடம் அப்படின்னு கேட்டா பிரியா. நாளைக்கு உங்க அப்பா அம்மாவோட உங்க பசங்களையும் இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு மீனா சொன்னதும் ஆனந்தும் பிரியாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. மீனா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, கவலைப்படாதீங்க சார், நாளைக்கு உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், பயப்படாம போயிட்டு வாங்க அப்படின்னா மீனா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் பிரியாவும் அங்கிருந்து கிளம்புனாங்க. வீட்டுக்கு போய் அந்த சக்தி முதியோர் இல்லத்தை பத்தி சொன்னாங்க. எதுக்குப்பா இவ்வளவு காஸ்ட்லியா? சாதாரணமா ஏதாவது பார்த்துருக்கலாமே. பரவாயில்லப்பா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணின் ஓரத்தில் வடிஞ்ச கண்ணீரை ஆனந்த் தொடச்சிக்கிட்டான். மஞ்சுவும் மனோவும் ஐஃபை அடிச்சுக்கிட்டு உள்ள போனாங்க. அவங்கள பார்த்து விரக்தியா சிரிச்சாங்க சாமிநாதனும் செல்லம்மாளும். அப்புறம் ஆனந்த பார்த்து சொன்னாங்க, இந்த விஷயம் உன் தங்கச்சிக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா கத்துவா, நாங்க டைம் பார்த்து சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க சாமிநாதனும் செல்லம்மாளும். ஆனந்துக்கும் பிரியாவுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. எதுவும் பேசாம கண்ணீர் வடிய நின்னுட்டு இருந்தாங்க. மறுநாள் எல்லோரும் அந்த சக்தி முதியோர் இல்லத்துக்கு வந்தாங்க. அவங்கள வரவேற்றாங்க சத்தியசீலனும் மீனாவும். அப்புறம் மீனா மனோ மஞ்சுவை அழைச்சிக்கிட்டு அந்த சக்தி இல்லத்தை சுத்தி காட்டுனா. அங்கிருந்த ஒவ்வொரு வயசானவங்களோட கதைகளையும் சொன்னா. அப்புறம் எல்லாரும் வரவேற்பறைக்கு வந்தாங்க. மனோ மஞ்சுவை பார்த்து மீனா கேட்டா, உங்க 2 பேருக்கும் உங்க அப்பா அம்மாவை பிடிக்குமா? ஓ, ரொம்ப பிடிக்கும்க்கா. வெரி குட். அவங்கள ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா அவங்க எங்க அப்பா அம்மா. ஓ, அப்படித்தானே உங்க தாத்தா பாட்டிய உங்க அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு மீனா கேட்டதும் மனோவும் மஞ்சுவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் மீனா சிரிச்சுக்கிட்டே கேட்டா, சரி, உங்க அப்பா அம்மா எதுல எல்லாம் பெஸ்ட்டு? அதாவது டிராயிங், ஸ்பீச், டான்ஸ், பெயிண்டிங், இப்படி எதுல எல்லாம் உங்க அப்பா அம்மா பெஸ்ட்டு? எங்க அம்மா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னா மஞ்சு. எங்க அப்பா சூப்பரா டிராயிங் பண்ணுவாரு அப்படின்னா மனோ. ஓ, அப்படியா? மிஸ்ஸஸ் பிரியா ஆனந்த், உங்களுக்கு டான்ஸ் யார் சொல்லி கொடுத்தா? எங்க அம்மா தான் என்னோட முதல் குரு. அவங்க கிட்ட தான் சின்ன பிள்ளையில கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டான்ஸ் ஸ்கூல்ல என்னை சேர்த்து விட்டாங்க. ஓ, சூப்பர். அப்போ உங்க டான்ஸ் ஸ்கூலுக்கு ஃபீஸு உங்க அப்பா அம்மா தான் கட்டுனாங்க இல்லையா? ஆமா மேடம். ஓகே மிஸ்டர் ஆனந்த், நீங்க டிராயிங் கிளாஸ் போனீங்களா? இல்ல மேடம், எங்க அப்பா சொல்லி கொடுத்ததுதான். ஓ, சூப்பர். அப்போ உங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்த உங்க அப்பா அம்மாவை உங்க பசங்களுக்காக இங்க கொண்டு வந்து விட போறீங்க அப்படின்னு மீனா கேட்டுக்கிட்டே மனோவையும் மஞ்சுவையும் பார்த்தா. மனோவும் மஞ்சுவும் அமைதியா இருந்தாங்க. அப்புறம் மீனா மனோ மஞ்சுவை பார்த்து கேட்டா, இந்த தீபாவளி, பொங்கல், பிறந்த நாள் இப்படி ஏதாவது வந்தா தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவீங்களா? வாங்குவோம். ஓ, தாத்தா பாட்டி என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? தீர்க்காயுசா இருக்கணும், நோய் நொடி எதுவும் வரக்கூடாது, நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஓ, வேற என்ன பண்ணுவாங்க? பணம் தருவாங்க. ஓ, அப்போ ஆசீர்வாதம் பண்ண அவங்களுக்கு உரிமை இருக்கு, பணம் தர உரிமை இருக்கு. ஆனா உங்க குறைய சுட்டி காட்ட அவங்களுக்கு உரிமை இல்லை, அப்படித்தானே அப்படின்னு மீனா கேட்டதும் மனோவும் மஞ்சுவும் தலை குனிஞ்சு நின்னாங்க. அப்புறம் மீனா பேச ஆரம்பிச்சா. என் பேரு மீனா. எனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. உறவோட அருமை இருக்கிறவங்களுக்கு தெரியாது, இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். என் கூட காலேஜில் படித்த பொண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் கோடை விடுமுறைக்கு தாத்தா பாட்டி ஊருக்கு போவாங்களாம். பேரம்பேத்திக வராங்கன்னு தாத்தா பாட்டிய கையில பிடிக்கவே முடியாதான். பெரிய பாத்திரத்துல காஃபி போட்டு நொர ததும்ப ததும்ப ஆத்தி டம்ளர் நிறைய காஃபி கொடுப்பாங்களாம். நிலா சோறு ஊட்டி விடுவாங்களாம்.
பேரம்பேத்திக்கு டவுன்ல கிடைக்காதேன்னு மருதாணி பறிச்சு அரைச்சு கையில அழகா வச்சு விடுவாங்களாம். கொடுக்காப்புள்ளி, இளந்தப்பழம், நாவற்பழம், அருநெல்லிக்காயெல்லாம் பறிச்சு தருவாங்களாம். மாங்காய பொடி பொடியா நறுக்கி உப்பு மிளகா போட்டு கொடுப்பாங்களாம். சாயந்தரம் ஆனா பல்லாங்குழி, தாயம்னு எல்லா கசின்ஸோடையும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா விளையாடுவாங்களாம். அப்பெல்லாம் செல்போன் இல்லை, அதனால பாய் விரிச்சு தலையணை வச்சு எல்லாரும் வரிசையா ஒன்னா படுத்துக்கிட்டு பாட்டுக்கு பாட்டு விளையாடுவாங்களாம். தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா அப்பா அம்மா கிட்ட இருந்து அடி வாங்காம காப்பாத்துறதே தாத்தாவும் பாட்டியும் தானா. ஏதாவது சொல்லி எப்படியாவது அடி வாங்காம பேரம்பேத்திகளை காப்பாத்தி விட்டுருவாங்களாம். இது எல்லாத்தையும் அவங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளவு ஏக்கமா இருக்கும். அவங்க பெத்த பிள்ளைகளை அவங்க அடிக்கலாம் திட்டலாம், ஆனா பேரம்பேத்திகளை அவங்க பசங்க அடிக்க கூடாதான். இது என்ன நியாயம் பாருங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன தெரியுமா? பேரம்பேத்திக மேல அவங்க உயிரே வச்சிருக்காங்க. பேரம்பேத்திக நல்லா இருந்தா அவங்க பசங்க நல்லா இருப்பாங்க, அவங்க பசங்க நல்லா இருந்தா அவங்க நல்லா இருப்பாங்க. இதுதான் ரீசன். தாத்தா பாட்டியோட அருமை அவங்க இருக்கும்போது தெரியாது அப்படின்னா மீனா. மனோ கண்களையும் மஞ்சு கண்களையும் கண்ணீர் வடிஞ்சுது. மீனா மேலும் சொன்னா, உங்க அப்பா அம்மாவை தி பெஸ்டா வளர்த்தது உங்க தாத்தா பாட்டி தான். அவங்களுக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு? உங்க அப்பா அம்மாவை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனவங்களே அவங்க தான். அவங்களுக்கு உங்களை கண்டிக்க உரிமை இல்லையா? இந்த காலத்து டெக்னாலஜி வேணா அவங்களுக்கு தெரியாம புரியாம இருக்கலாம், ஆனா உலக அனுபவம் அவங்களுக்கு தான் அதிகம். ஒவ்வொரு வீட்லயும் வழிகாட்ட பெரியவங்க இல்லாம எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆனா கடவுள் உங்களுக்கு தாத்தா பாட்டின்னு 2 வரங்களை கொடுத்துருக்காரு. அதை அலட்சியமா தூக்கி எறிய பாக்குறீங்களே. நான் தெரியாமத்தான் கேக்குறேன். உங்க தாத்தா பாட்டி உங்களை குறை சொல்லிட்டாங்க திட்டாங்கன்னு ஹாஸ்டலுக்கு போறோம்னு சொல்றீங்களே, ஸ்கூல்ல உங்க டீச்சர் உங்களை கண்டிச்சா உடனே வேற ஸ்கூலுக்கு போயிடுவீங்களா? இல்ல அந்த டீச்சர் வேற ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு மீனா கேட்டதும் மனோவும் மஞ்சுவும் பேசாம நின்னாங்க. அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வடைஞ்சுக்கிட்டே இருந்தது. விடுமா, பிள்ளைங்களை அழ வைக்காத. சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. இங்க எல்லாம் வசதியாத்தான் இருக்கு. நாங்க சந்தோஷமா இங்க இருப்போம் அப்படின்னா செல்லம்மா. ஆமாமா, பிள்ளைங்க அழுகுறாங்க பாரு, விட்டுரு, நாங்க சந்தோஷமா இங்க இருந்துப்போம் அப்படின்னு சாமிநாதன் சொன்னதும் தாத்தா பாட்டின்னு கத்திக்கிட்டே சாமிநாதனையும் செல்லம்மாளையும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. மனோவும் மஞ்சுவும் ஐ ஆம் சாரி அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. பரவாயில்லடா கண்ணா, உங்க சந்தோஷம்தான் எங்க சந்தோஷம் அப்படின்னாங்க சாமிநாதனும் செல்லம்மாளும். கண்ணீரை தொடச்சிக்கிட்டு மீனா கேட்டா, என்ன மனோ மஞ்சு, உங்க தாத்தா பாட்டிக்கு இங்க அட்மிஷன் போட்டுடலாமா? வேண்டாம், அவங்கள நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம் அப்படின்னு மனோவும் மஞ்சுவும் சொன்னதை கேட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க ஆனந்தும் பிரியாவும். என் தங்கம் அப்படின்னு சொல்லி மனோ கன்னத்திலையும் மஞ்சு கன்னத்திலையும் முத்தம் கொடுத்தாங்க சாமிநாதனும் செல்லம்மாளும். அப்புறம் சத்தியசீலனை பார்த்து சாமிநாதன் சொன்னாரு, வருமானத்தை மட்டும் நோக்கமா வச்சு இங்க வேலை பார்த்திருந்தா இந்நேரம் எங்களுக்கு மீனா அட்மிஷன் போட்டிருப்பாங்க. ஆனா அவங்க மனிதத்தை நோக்கமா வச்சு இங்க வேலை பார்க்கறாங்க. இப்படி ஒரு பொண்ணு இந்த ஆசிரமத்துக்கு கிடைக்க இந்த ஆசிரமம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னாரு சுவாமிநாதன். சரியா சொன்னீங்க, இந்த சக்தி ஆசிரமத்தோட சக்தியே எங்க மீனாதான் அப்படின்னாரு சத்தியசீலன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு மீனாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சொன்னாங்க ஆனந்தும் பிரியாவும். ஐயோ, இதுக்கு எதுக்கு நன்றியெல்லாம்? அவங்க எனக்கும் அப்பா அம்மா மாதிரி தான். என் அப்பா அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னா நான் உதவி செய்ய மாட்டேனா அப்படின்னு மீனா சொன்னதும் அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டா செல்லம்மா. என் மகன்கிட்ட அட்ரஸ் வாங்கிக்கம்மா, அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னாரு சாமிநாதன். ஆமாக்கா, நீங்க அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னாங்க மனோவும் மஞ்சுவும். கண்டிப்பா வரேன் அப்படின்னா மீனா. அப்புறம் ஆனந்த குடும்பத்தினர் அங்கிருந்து கிளம்புனாங்க. அவங்க போறத பார்த்துக்கிட்டே புன்னகை முகத்தோட அந்த சக்தி முதியோர் இல்லத்தின் வாசல நின்னுட்டு இருந்தாங்க மீனாவும் சத்தியசீலனும். கதை முடிவுற்றது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.